உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ வானத்திலோ பூமியிலோ இயேசுவே இயேசுவே வானத்திலோ பூமியிலோ கண்மலையை நீ பிளந்து கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம் நாமம் அதிசயோ இன்றும் அற்புதம் செய்திடுவே உங்க நாமம் அதிசயோ இன்றும் அற்புதம் சேர்ந்து சொல்ல உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ வானத்தில் உங்க வானத்திலோ வானத்திலோ சொல்லுவோம் உங்களுக்கு ஒப்பான தெய்வம் கடைசி கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உங்க நாம வாழ்க இசையா ஐயா வாழ்க வாழ்க எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதே சொல்லுங்க பார்க்கலாம் எழுந்தருளும் என் ஆண்டவரே ஆண்டவர் எதிரி கை ஓங்க விடாதே எதிரி கை ஓங்க விடாதே எதிரின் கை ஓங்க உன்னதமானவரே உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் என் உறைவிடம் நமக்கு ஒரே ஒரு உறவினதா உன்னதமா அது நீங்க தான் எங்கள் உறவினம் என் உறைவிடம் நீதான் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உயர்த்துகிறோம் வணங்குகிறோம் ஒரே ஒரு நாடி தேடி வரோம் நாடி தேடி மனிதர்கள் தகப்பன் தகப்பன் கைவிடுவதே யார் கைவிட்டாலும் நாடி தேடி வரும் மனிதர்கள் தகப்பன் கைவிடுவதில்லை தகப்பன் கைவிடுவதே ஒருபோதும் கைவிடுவதே ஒருபோதும் கைவிடுவ முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் உம் அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு காலை வேளையில உம்மை உயர்த்துகிறோம் ஆராதனைக்கு பாத்திரரே
உன்னதமானவர் என் உறைவிடம், என் உறைவிடம் நீதான். உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படியே கண்களை மூடி உம்மையல்லாமல், உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏதோ. எத்தனை பேர் உண்மையா உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு? உங்களை தவிர விருப்பம் இல்லை, உண்மை தவிர. சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களோ உயர்த்தி, ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதான், தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதான். இயேசுயா, இயேசுயா, நீதானே, தேவையெல்லாம் நீதான். ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவதுவோ தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவதுவோ தேற்றுவா. நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவரை ஒரு நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஒரு நாளும் கைவிடாதவர், உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறவர் அல்ல, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறவர் அல்ல. மழை வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் ஆண்டவரை தேடி ஓடி நாடி வந்திருக்கிற எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே, அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் அவருடைய சட்டைகளுக்கு கீழே வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே, இயேசுவாலே நிறைவான பலன் உண்டு. நம்புறவங்க நல்லா ஏசப்பாவை ஒரு நிமிடம் நீங்களா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் நல்லவர், அவர் ஒரு நாளும் கைவிடாதவர், அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாடல் உண்டு, ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா,
ஒரு நாளும் விலகிடா ஒருபோதும் கைவிடா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவா. ஒரு மலை அநேக காரியங்களை தடை செய்ய முடியும் என்றால், ஆவியானவருடைய பின்மாறி மலை சத்ருவினுடைய அநேக திட்டங்களை உடைத்து தகர்த்தெறிந்து தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருகிறதா இருக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ விடுதலை உண்டு. ஒரு நிமிட அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினால உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு புதிய பலன் ஒவ்வொருவர் மேல எல்லாரும் மேல ஊற்றப்படட்டும். ஹalleluya. அப்படியே கரங்களை தட்டி ஒரு தெரிந்த பாடலை பாடுவோமா? கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா. கரம் தட்டி கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் நிறுத்திடுவா. என்ன இயேசுவே, என்ன கரங்களை உயர்த்தி என்ன சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே. தெரிந்த பாடல் இணைந்து பாடுவோம். சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, மனிதனை மீட்கவே, பரலோகம் சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தா. எந்த இயேசுவே, எந்த நல்ல வாய்களை திறந்து எந்த இயேசுவே, தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியே ஆஸ்தியே, ஓ உள்ளத்தை கேட்டாரே, ஆஸ்தியை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கல, ஓ உள்ள வாலிப தம்பி, ஓ உள்ளத்தை அவர் கேட்கிறார். ஆஸ்தியை ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, ஓ உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. என்ன இயேசுவே, எந்த நாம அறிக்கை செய்வோம். சொல்லுவோம்.
மறந்தாலும் தந்தை உன்னை அவர் உன்னை மறக்க மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? நண்பர் உன்னை மறந்தாலும் பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உச்சார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை கரம் பிடித்து நடத்திடுவா. கண்மாலை நிறுத்திடுவா. கரம் பிடித்து நடத்திடுவா. கண்மாலை சொல்லுவோம் எந்த இயேசுவே எந்த முழு பலத்தோடு அவர் என்னுடைய இயேசு சொல்ல முடியுமா? சிலர் சொல்லுவாங்க இவர் என்னுடைய தலைவர். நான் பேர் சொல்ல விரும்பல, அரசியல் தலைவர்கள் பேர் சொன்ன பிரச்சனை ஆயிரும். அவர் என்னுடைய தலைவர் அப்படிவாங்க. ஒரு நாள் கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார்ப்பா. ஒரு நாள் கூட ஒரு 2 வார்த்தை பேசியிருக்க மாட்டார். இந்த இயேசுவை தேடிப்பாரு. 24 மணி நேரமும் ஒரு நிமிடமும் கூட அவனை விடாம கடைசி வரை கரம் பிடித்து நடத்துகிற இயேசு போதும் என்று சொல்லிப்பார். கரங்களை தட்டி வாலிபர்களுக்கு சவாலா சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கு சொல்றேன், எந்த அரசியல்வாதி உனக்காக ரத்தம் சிந்தல, இயேசு மாத்திரமே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு உலக இரட்சகராயிருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர். அதனாலதான் பழைய பக்தன் பாடுகிறான், உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணா போகாது. கரங்களை தட்டிய பாடுவோமா? ஓ தேவ பிரசன்னோ, ஓஹா என்ன ஆனந்தம் சொல்லுவோம். ஓ தேவ பிரசன்னோ ஆனந்தமா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு சொல்லுவே நல்ல சந்தோஷத்தோடு, ஆகாயம் கொண்டு சொல்லுவே உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமோ வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுரை. கரங்களை தட்டி உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமோ வீணாக போகாதையா. என்னை பலவானாய் தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ என்னை தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே துதிக்கிறேனையா. ஓ தேவ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன அவரோடு செலவிடுகிற அதுதான் பலன். ஆனந்தோ ஆகாயம் கொண்டு சொல்லுவே என்னை ஆகாயம் கொண்டு சொல்லுவே. வானத்திலே தூதர் உங்க சபையில் மட்டும் பரிசுத்தரே என்று பணியினார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணியினார்களே. பூமியிலே மன்னானனா உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன். பூமியிலே மன்னானனா உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ ஆனந்தமே நல்ல சந்தோஷத்தோடு ஓ
இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காகனா உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. சொல்லுவோம், உலகத்திலே உமக்காக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமே. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம், உம்மோடு செலவிடுகிற நிமிடம் ஆனந்தமே ஆகாயோ ஆகாயோ உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமோ வீணாகவோ பலவான காற்றுதையா. உம்மோடு செலவிடோ ஒவ்வொரு நிமிடமோ வீணாக போகாதையா. பலவானா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா ஆமென். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஆமென். ஓடுகிறேன் இயேசுவுக்காய். கடைசி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கு. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்க. என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நீங்களும் நானும் ஏதோ கர்த்தர் செய்வார் என்பதற்காக அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை ஆராதிப்போம். அவர் எங்களை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்போம் என்று சொல்லுகிற ஒரு யோபுவின் தலைமுறையை கர்த்தர் நம் மத்தியிலே எழுப்புவாராக. ஒரு அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்குள்ள தாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏதாவது தந்தா ஆண்டவரை பின்பற்றுவோம், எதுவுமே தராட்டாலோ எங்களுக்கு உம்மை விட்டா யாரு உண்டு? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. அப்படியே கரங்களை தட்டி ஒரு வருகைக்குரிய பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி கரங்களை தட்டி, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். கரங்களை தட்டி சொல்லுவோம், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தா, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா அல்லேலூயா. கூட்டத்தில்
இயேசு ராஜாவே, இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் ரத்தத்தால் வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வெளியாலே கரை நிறையச்ச பரிசுத்தரோடு கரை நிறையச்ச பரிசுத்தரோடு ஏழை நாட்டும் வீதியில் உலாவிடுவே ஏழை நாட்டும் வீதியில் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தா போவானவரே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் தூதர்கள் வினைகளை தீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வினைகளை தீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் அல்லேலூயா அல்லேலூயா கீதம் சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா கீதம் அண்ணலா அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் கடைசியா முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து ஒவ்வொரு முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை முள்கிரீடம் சூட்டினாலோ வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிபட்ட எனக்காக அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா சொல்லுவோம் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் ஹல்லேலூயா இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வருக ராஜ்யம் வருக கரங்களை உயர்த்தி வருக ராஜ்யம் வருக சொல்லுவோமா வருக ராஜ்யம் வருக ராஜ்யம் வருக உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை எத்தனை பேருக்கு ஆசை உம்மோடு சேர்ந்து வாழ நிகரில்லா ராஜ்யம் வருக அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை உம்மோடு சேர்ந்து வாழ கரங்களை உயர்த்தி வருக ராஜ்யம் வருக சத்தத்தை உயர்த்தி வருக ராஜ்யம் வருக
வருக, ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. இன்னைக்கு உலகம் தெரியாம பணத்துக்கு பிற்பாடு, மைக்குக்கு பின்பாடு, மேடைகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாளத்துல தேவ வசனம் தெளிவா எழுதியிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை போல நாங்கள் இம்மைக்காக அல்ல, ஒரு நித்திய வாழ்க்கை எங்களுக்கு உண்டு. அதற்காக ஓட, அதற்காக பிரயாசப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே, எங்களுக்குள்ள இருந்து அந்த பொங்கி வரட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா? ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி. கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ என் தேச கர்த்தரே. சொல்லுவோம், ஆசீர்வதியோ ஆவியே, ஆவியின் வரங்களினால். ஓ ஆவியின் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு ஊற்று தண்ணீரே, ஜீவ நதியே, நெற்றியில் ஊற்றுகள் பெருகட்டும். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எந்த ஜீவ நதியே, ஜீவ நதியே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படும். திறக்கப்பட்டதாம், திறக்கப்பட்டதாம் இயேசுவின் இரத்தம், இரட்சகரின் காயங்களில் வெளிப்படும். பாவக்கரைகள், பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் சொல்லுவோம், பரிசுத்த. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவ நதியே. கண்மலையை பிளந்து, கண்மலையை பிளந்து கர்த்தாவே, கர்த்தாவே உம் ஜனங்களே, ஆவே கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே ஆவே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயோ. ஹல்லேலூயா. தண்ணீர் பாயோ. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீர். நல்லா அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில நிரம்பி ஒரு ஜீவ நதி எழும்பட்டும். பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீரே, ஆவி கதா 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 பொங்கி பொங்கி. ஜீவ தண்ணீராம், ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை சொல்லுவோம். ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை கனி தந்திட, கனி தந்திட, ஓ கனி தந்திட, செழி போகிட, கர்த்தரின் கரத்தில் நின்றோம். ஓஹோ கர்த்தரின் கரத்தில் நின்றோம். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீர், சந்தோஷத்தின் நதி பெருகட்டும். ஜீவ நதியே, ஓ
பொங்கிவா ஜீவ நதிகள் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு உள்ளங்களில் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஊற்று தண்ணீர் பொங்கட்டும். சபையிலே திறக்கப்பட்ட ஊற்று நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வாதியோ ஆசீர்வாதியோ ஆவியின் வரங்களினா ஆவியின் வரங்களினா ஊற்று தண்ணீரே ஆவியே சிவனதியே ஊற்று தண்ணீரே அவர் ஊற்றாக வருகிறார். ஊற்று தண்ணீரே ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து ஒரு நதி ஓடட்டும். ஆசீர்வாதியோ ஆசீர்வாதியோ ஆவியின் மரங்களினா ஆவியின் மரங்களினா என்னுள்ளம் தேவனால் பொங்கி வழியுவே இசத்தை வெற்றி ஆடி பாடுவே வரும் அறியாறு உள்ள பொங்குவே என்னுள்ள பொங்கி 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 என்னுள்ள பொங்கி 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 பொங்கட்டு. ஒவ்வொருடைய இருதயங்களும் தேவ அன்பினால பொங்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீர் பொங்கட்டு. கர்த்தர் ஜீவ நதியாய் ஒரு சிலரை பொங்க பண்ணுகிறார். தேவ அபிஷேகம் உங்கள் இருதயத்தை பொங்க பண்ணட்டும். வயிற்றில் இருக்கிற பிள்ளைய துள்ள பண்ணின தேவ அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவ அபிஷேகம். சோர்ந்து போனவர்களை பார்த்து இப்போதுதான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம். கொஞ்ச பலன் இருந்த நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டவர்களுக்கு ஒரு திறந்த வாசல் ரகபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி அமலேக்கு அதை தூர்த்து போட முடியாது. சத்துருவை மூழ்கடிக்க முடியாது. சத்துரு கொடுக்கிற ஒரு கப்பு தண்ணீர் இல்லை, என் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஊற்று தண்ணீர். இது ஒரு நாள் தீர்ந்து போகாது. நித்திய காலமா உங்களுக்குள்ள இருந்து ஓடுகிற ஜீவ நதி. என் மேல அந்த நதி இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம். முழங்கால் படிட்டு எங்க மேல நிரப்புகிற அபிஷேகம் ஊற்று தண்ணீரா இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல ஆண்டவர் ஒரு காரியத்தை வருத்தத்தோடு சொன்னார். என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத ஒரு வெடிப்புள்ள ஒரு கிளாஸை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த கார் தான் வேணும், எனக்கு இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே காரியத்தில் நிற்கிறார்கள். இந்த காலை வேளையில எனக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு போதும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சபையிலே எழுப்ப பண்ணுவாராக. எது இருந்தாலும் இல்லாட்டாலும், பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும், பதவி இருந்தாலும் இல்லாட்டாலும், எது போனாலும் என் இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையோ அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என்னை நம்பி அவர் வரும் வரை. ஆனந்தமே 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 இயேசுவோடு இருப்பதுதான் இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே
சொந்தக்கார இந்த பாதளத்தில் சொந்தக்கார உள்ளத்தில் இந்த பாதளத்தில் இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே கண்களை மூடி ஆட்கொண்டு நடத்து அபிஷேகத்தால் கடைசியா கரங்களை உயர்த்தி ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவருக்கு இயேசுவுக்கு அன்பரே தேவனு அர்ப்பணிப்போம். அன்பரேசுரா ஆவியான தேவனு. உங்க பிள்ளைங்க அதிகாலையில உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனை மழை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நான் தேடி நேசிச்சு ஓடி வருவேன்னு வந்திருக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல அவரை தேடி வருகிற ரூத் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் யாருக்கு தெரியும், அந்த ரூத்தினுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்போது இருக்கிற போற நீங்க இருப்பது இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு. கர்த்தர் ரகபோத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களோ அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஈசாக்க பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்புறேன் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்களாம் வந்து சொல்ல போறாங்க, உண்மையாகவே மெய்யாகவே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால நீ செய்யறதெல்லாம் வாய்க்கிறது, கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க சரீரத்தை ஜீவ பலி அர்ப்பணிக்கிறோப்பா. இயேசுவுக்காக எதையே இழக்கலாம், எதற்காகவும் நாங்கள் உங்களை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. உலக ஆசைக்காக, பணத்திற்காக, பொருளுக்காக உங்களை இழந்துடக்கூடாது. கடைசி வரை உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவர். செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இந்த நல்ல நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்ததான இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான போதவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எந்த விதத்திலையும் தனிப்பட்ட முறையில் தெரியாதிருந்தும் கூட ஒரிசாவிலிருந்து மிஷினரி என்ற அந்த ஒற்றை வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து எனக்கு இங்கே வாய்ப்பளித்ததான அருமையான போதகருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அன்பாக என்னை வரவேற்று ரொம்ப நல்லா உபசரித்தாங்க. பொதுவாக அந்த பெரிய சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க அப்படியே கண்டும் காணாமல் இருப்பாங்க. ஆனால் அருமையான போதகர் என்னை ரொம்ப தாழ்மையாக வந்து உபசரித்தார்கள். அந்த உபசரிப்புக்காகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆவிக்குரிய குடும்பத்திலே பிறந்து ஆவிக்குரிய வழியிலே வளர்க்கப்பட்ட நான் சென்னையிலே டிப்ளமோ படித்து கொண்டிருந்த போது கிரஹாம் ஸ்டென்சன் சொல்கிறதான ஆஸ்திரேலிய மிஷினரி உயிரோடு எழித்து கொள்ளப்பட்ட அந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அழைப்பு பெற்றவனாக அந்த ஊழியக்காரர் எந்த இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தாரோ அந்த இடங்களிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அந்த ஒரு பாரப்படுத்தினார்.
அந்த பாரத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து வேதாகம கல்லூரி பயின்ற பிற்பாடு 2008 வருடம் என்னை ஆண்டவர் ஒரு ஒரிசாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு என்னை போ என்று சொன்னபோது, அந்த பட்டணத்திலே என்னை தெரிந்தவர்கள் எனக்கு அறிமுகமான யாரும் இல்லாதிருந்தும் கூட, அந்த தேசத்தினுடைய மொழியோ இந்தியோ எதுவும் தெரியாதிருந்தும் கூட, கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் நடத்தினபடி அந்த பட்டணத்துக்கு நான் கடந்து சென்றேன். இன்றைக்கு அந்த பட்டணத்தில் சுமார் 700 விசுவாசிகளை 14 சின்ன சின்ன சபைகளிலே வைத்து ஆராதிக்கும்படியாக அவர்களை தயார்படுத்துவதற்கு, அவருடைய ரட்சிப்புக்கு நான் நடத்துவதற்கு கர்த்தர் அடியானை பயன்படுத்தினார். என்னோடு கூட ஒரு 7 ஊழியக்காரர்களை என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையே அவர்களை ட்ரெயின் பண்ணி இன்றைக்கு ஊழியர்களாக அந்த 14 சபைகளையும் நடத்துவதற்கு அவர்களை தயார்படுத்தவும் கர்த்தரடியானை பயன்படுத்தினார். கூடவே ஒரு சின்ன ஒரு ஆசிரமம், அதாவது அனாதை பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள், ஏழை பிள்ளைகளை பராமரித்து வருவதற்காக ஒரு 30 பிள்ளைகளை பராமரிப்பதற்கான ஒரு சின்ன பில்டிங் தான் இருக்குது. அதனால் அந்த பிள்ளைகளை நாங்கள் பராமரித்து வருகிறோம். 2009 வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் இன்றைக்கும் அதேபடி ஒரு 30 பிள்ளைகளை தான் நாங்கள் பராமரித்து வருகிறோம். ஆனால் ஆரம்பத்திலே எங்கள் பராமரிப்புக்குள்ளே வந்த பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் சென்னையில் டிப்ளமோ படித்துவிட்டு, பிடெக் படித்துவிட்டு அவர்கள் சென்னையில் கம்பெனிகளில் வேலை செய்கிறார்கள். ஒரு தம்பி ஒரு அரசாங்க அதிகாரியாக, பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக ஒரிசா மாநிலத்திலேயே போஸ்டிங் வாங்கியிருக்கிறார். இன்னொரு பிள்ளை பெங்களூரில் லேப் டெக்னீஷியன் படிச்சுட்டு நம்ம கிறிஸ்டோபர் அண்ணன் ஊழியம் பண்ண ஜெம்ஸ் ஊழியத்திலே அந்த ஹாஸ்பிட்டலில் பீகாரில் லேப் டெக்னீஷியனாக ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் 2 பிள்ளைங்க நர்சிங் இப்போ தான் படிச்சுட்ருக்குறாங்க. ஒரு பிள்ளை பைபிள் காலேஜில் படிச்சுட்ருக்கிறா கேரளாவில். இன்னொரு பையன் எல்எல்பி முடித்து லோக்கல் கோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அவர் எல்எல்எம் மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு எண்ணமெல்லாம் நான் ஒரு ஜட்ஜாக இருந்தோன்னு உள்ள எண்ணத்தில் அவர் படிச்சிட்ருக்கிறாரு. கர்த்தர் அப்படியாக அந்த சின்னதாக சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியத்திலிருந்து அநேக பலன்களை, அநேக பிள்ளைகளை உருவாக்கி அவர்கள் வளருவதை காண கர்த்தர் அடியார்களை பயன்படுத்தி வருகிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக நானும் தாக்கப்பட்டேன். அந்த பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண அந்த நேரத்தில் நாங்கள் அந்த பைபிள் காலேஜில் இருக்கும்போது அந்த சாயந்தரம் டிவோஷன் நடத்துவதற்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 பேர் சேர்ந்து தடிகளோடும் கம்பிகளோடும் வந்து எங்களை அடித்தார்கள். குறிப்பாக என்ன தான் அவங்க டார்கெட் பண்ணி என்னை அடித்தாங்க. ஒரு தம்பி வந்து இரும்பு கம்பியால் இவ்வளோ இருக்கும் நல்ல அந்த 3/4 இன்ச்சு பைப்பு, இரும்பு பைப்பு, அந்த பைப்புனால என் தலையை அடிக்கிறாரு. ஒரு தடவை அவர் அடிக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு எண்ணம் வரும், இந்த அடிதான் கடைசி, இதோட என் தலை அப்படியே 2ஆக புழக்கம், நான் சாக போகிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அது உணர்வே இல்லாத மாதிரி, என் தலையில் படாத மாதிரி ஒரு எண்ணம். சில நாட்களுக்கு முன்பதாக கூட அதை நேரில் என்னோடு கூட இருந்ததான் என்னுடைய உடன் ஊழியர் ஒருவர் என்னை ஆச்சரியமாக பார்த்தார். பாஸ்டர், உண்மையிலேயே உங்களுக்கு அது ஒன்றுமே ஃபீல் ஆகலையா? அந்த பைபிள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்த அந்த பிள்ளைகள்லாம் அந்த விட்டுட்டு கதவை உடச்சிக்கிட்டு இன்னொரு வழியாக ஓடி போயிட்டாங்க. அவங்க நிற்க முடியல. நாங்கள் ஒரு 3 ஊழியக்காரங்க தான் நிற்கிறோம். நான் முன்னாடி நிற்கிறேன், பக்கத்தில் 2 பேர் இருக்கிறார். அந்த பக்கத்தில் என்ன ஊழியக்காரர் தான் கேட்குறார், பாஸ்டர் உங்களுக்கு அது தலையில் படவே இல்லையா? இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம்னு. ஆனால் எனக்கு தெரியும், அந்த கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லா அடிகளையும் அவருடைய கரங்களிலே தாங்கி கொண்டார். இங்கே இருக்கிற நான் முழுவதுமாக நம்புகிற ஒரு காரியம் உண்டு. நான் ஆவிக்குரிய குடும்பத்திலே வளர்க்கப்பட்டு ஆவிக்குரிய தேவதாசர்களை பக்கத்திலே இருந்து நான் பார்த்ததுனால அந்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. தேவதாசர்கள் ஜெபித்து 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 இந்த நம்முடைய தமிழகத்தினுடைய தென் பகுதிகளிலே இருக்கிற வான மண்டலத்தில் கிரியை செய்கிற அந்த பொல்லாத சேனைகளுடைய அந்த மண்டலத்தை உடைத்து, ஓசோன் மண்டலத்தில் எப்படி ஒரு திறப்பு இருக்கிறதோ அதே மாதிரி வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள்ன்ற அந்த மண்டலத்தில் ஒரு திறப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள்.
அதனால தான் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அது போய் சேருகிறது. அங்கே இருந்து பதிலும் உடனடியாக நமக்கு வருகிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு கொடுத்த பாரம் என்னன்னா, நான் பெருசாக எங்கேயும் போய் நான் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. ட்ராக்ஸு கூட ஒரு ஆளுக்கு நான் தைரியமாக நான் கொடுத்ததில்லை. ஆனால் நான் செஞ்ச ஊழியம் எல்லாம் அந்த தேசத்தை, அந்த அந்த மாவட்டத்தை சுற்றி 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 என் பைக்கில் போய் நடந்து போய் நான் ஜெபித்திருக்கிறேன், கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஒரு பலனை நான் காண்கிறேன். எங்களுடைய அந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் ஒரு சில ஆயிரங்கள் இருந்தாலும், இன்றைக்கு ஆங்காங்கு நாம் போய் எந்த கிராமங்களிலெல்லாம் நான் ஜெபித்தேனோ அந்த கிராமங்களிலெல்லாம் கர்த்தர் சிலரையாவது வேறு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்லையாவது அவர்கள் ரட்சித்து அந்த பிள்ளைகளை தமக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறார். ஒரு நாளில் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். நான் சாட்சி சொல்லணுன்னு நான் வரல, ஆண்டவருடைய வசனத்தை பேசணுன்னு தான் எனக்கு மனசுக்குள்ளாக உந்தப்பட்டேன். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு உள்ளாட கடந்து போய் நானும் இன்னொரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு ஊழியக்காரமாக நான் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் ஒரு மிகுந்த ஒரு பாரத்தை கொடுத்தார் என் மனதுக்குள்ளே. அந்த வழியில் போகும்போதே நான் அழுதுகிட்டே போகிறேன். ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியாது. அழுதுகிட்டே போகிறேன். ஆனால் கர்த்தர் அந்த எந்த இடத்துல நான் அழுதுகிட்டே போனேனோ அந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு சபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே கிட்டத்தட்ட 60 ஜனங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 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 கிராமத்தில் நாங்கள் ஊழியம் ஆரம்பித்த போது ஒரு மந்திரவாதி எனக்கு விரோதமாகவும் என்னுடைய உடன் ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் அவர் மந்திரவாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். என்ன ஆண்டவரே, ஊழியம் ஜனங்கள் வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, நன்மை பெறுறாங்க, திரும்ப போயிட்டே இருக்கிறாங்களே, ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஒரு நாளில் அந்த ஊரில் எங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்து கொண்டிருந்த அந்த மந்திரவாதியை கர்த்தர் தொட ஆரம்பித்தார். அவர் ஒரு வியாதி வாய்திர விழுந்தார். அவருடைய நாக்கு உள்ளே போயிடுச்சு, பேச முடியாது. அவரால் அது வணங்கி வந்த தேவதைக்கு எந்த பலி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபடினாலே அந்த குறிப்பிட்ட அமாவாசை தினத்தில் அவர் வணங்கி வந்த அந்த ஆவி அவரிடத்தில் போய் அவரை கழித்த பிடிக்க ஆரம்பித்தது. நீ 6 மாதம் ஆச்சு, நீ எனக்கு ரத்தம் கொடுக்கல, எனக்கு பலி கொடுக்கல, நீ இந்த அமாவாசைக்கு நீ எனக்கு பலி தரலன்னா நான் உன்னை சாகடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஆவி சொன்னது. அவர் திரும்ப சொன்னார், நீ எனக்கு சுகத்தை கொடு, நான் உனக்கு பலி கொடுக்குறேன், ரத்தம் கொடுக்குறேன். இவர் சொன்னார், நீ எனக்கு சுகத்தை கொடு, நான் பலி கொடுக்குறேன். அது பிசாசு சொல்லுது, நீ எனக்கு ரத்தம் கொடு, நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன். இப்படியாக அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அமாவாசை முடிந்தது. அடுத்த அமாவாசை தினத்தில் அந்த பிசாசு பயங்கர மூர்க்கமாய் அவரை பிடித்து கழித்து நெரிக்க ஆரம்பித்தது. அவருடைய நாக்கு உள்ளே போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. இந்த ஊரில் நான் எத்தனையோ நாட்களாக நான் அந்த மந்திரவாத ஆவிகளை ஏவி விட்டு நான் மந்திரவாதம் செய்திருக்கிறேன், ஏவி விட்டிருக்கிறேன். அந்த 2 பேருக்கும் எதுவுமே நடக்கலை. அவருக்கு சொல்கிற அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வமோ என்று மனதில் அவர் உந்தப்பட்டவராக அவர்கள் சொல்லுகிற இயேசுவே நீர்தான் உண்மையான தெய்வமாக இருந்தா இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடு, இந்த ஆவியினிடத்தில் என்னை விடுதலையாக்குங்க என்று சொன்னபோது அந்த மூடி இருந்த அந்த ஜன்னல் வழியாக ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உள்ளே வந்ததை அவர் காண முடிந்தது. அந்த மாத்திரத்திலே அவருடைய கையில் பிடித்திருந்ததான அந்த பிசாசுடைய பிடி தளர்ந்து போய் அவர் முற்றிலுமாக அடுத்த நாளே சுகமடைந்து இன்றைக்கு அந்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்து வருகிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொன்னேன்னா, அந்த கிராமங்களில் இருந்து எந்தெந்த கிராமங்கள் இப்படி அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். நான் பெருசாக எதுவும் செய்யலைங்க. ஆனால் நடந்து பைக்கில் போய் நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு இன்றைக்கு பல சபைகளை, சின்னதாக சபைகளை அங்காங்கு எழுப்பி கொண்டே கர்த்தர் வருகிறார். எங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு முக்கியமாக தேவை. நீங்கள் எங்கேருந்து ஜெபித்தீங்கன்னா அங்கே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தானியேல் தொடர்ந்து ஜெபித்தான். எங்கேருந்து ஜெபித்தான்? எங்கேருந்து? பாபிலோனில் இருந்து ஜெபிச்சான். அவன் ஜெபிக்கும் போது ஜெபம் மேலே போயிடுச்சு, ஆனால் பதில் என்ன வரல, கீழே வரல. 20 நாட்கள் வரைக்கும் அங்கே தடைப்பட்டு இருந்துச்சு. கர்த்தர் இன்னொரு தூதனை அனுப்பி அந்த தடை பண்ணின அந்த தூதனை அழிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவன் எருசலேமிலிருந்து ஜெபித்த போது, எருசலேமுக்குள்ளே இருந்து ஜெபித்த போது கர்த்தர் சொல்லுற இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபத்துக்கும் உடனடியாக பதில். அதனால் நீங்கள் இருக்கிற ஏரியா எருசலேமை போல ஒரு ஏரியா. தேவதாசர்கள் ஜெபித்து மேலே இருக்கிற பொல்லாத ஆவிகளெல்லாம் ஏற்கனவே துரத்திட்டாங்க. நீங்கள் உள்ள முகந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்தீங்கன்னா
உங்க அப்படியே ஜெபம் மேலே போகும், அங்கிருந்து உடனடியா பதில் கீழே வரும். ஏன்னா தடை செய்கிறதற்கு எந்த பொல்லாத ஆவியும் அங்க மேலே இல்லை. அல்லேலூயா. நீங்க அதனால உங்க ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்ததான அந்த ஒரு சின்ன வார்த்தையை கொஞ்ச நேரமா நம்ம தியானிக்கலாம். வேதத்தில் 2 புத்தகத்திலே தேவனுடைய நாமமோ தேவன் என்கிற வார்த்தையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்படவே இல்லை. அந்த 2 புத்தகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். எஸ்தர், அப்புறம் வெரி குட், உன்னத பாட்டு. அந்த 2 புத்தகம் தேவன் என்ற வார்த்தையோ தேவனுடைய வேற எந்த நாமங்களோ சொல்லப்படாத 2 புத்தகம். எஸ்தர் புத்தகம் ஒன்று, உன்னத பாட்டு இன்னொன்று. அந்த எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் புத்தகத்தினுடைய 6வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய வேதத்தோடு சேர்த்து அந்த ஒரு கையை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்க, இன்னொரு கரத்தை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேச போகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன்னு சொல்லுங்க. ஒரு வாக்கு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க எது பேசினாலும் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை திறக்கிறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க தகப்பனே. சொல்லுங்க, வார்த்தைகள் என்னிடத்துல என்னோடு கூட பேசுங்க ஆண்டவர். உங்க குரலை கேட்க ஆசையா இருக்கிறேன். முன்னாடி நிற்கிற ஊழியக்காரனுடைய சத்தம் அல்ல, உம்முடைய சத்தம் என்னை ஆற்றட்டும். உம்முடைய சத்தம் பரலோகத்திலிருந்து துணிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அவருக்கு தேவையான வார்த்தைகள், ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் இந்த இடத்துல நீங்கள் துணிக்க பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அடியானை பயன்படுத்தும் ஆண்டவரே, அடியானை பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் துணிக்கட்டும் ஆண்டவரே. என்னைய நான் அல்ல ஆண்டவரே, நீர் பேசுவீராக தகப்பனே. என் மூலமாய் பேசும், என்னோடும் கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த நாட்களில் என்னோடு கூட எனக்கு ஆறுதலாக இருந்த, என்னோடு இடைப்பட்ட ஒரு கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன், தியானிக்க விரும்புகிறேன். ஏதோ புதிதான ஒரு கருத்தை அல்ல, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு 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 சின்ன ஒரு தாட்டை மட்டும் நான், ஒரு கருத்தை மட்டும்தான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராததினால். அந்த ராத்திரியிலே, அது எந்த ராத்திரி? அது எந்த ராத்திரி? அங்கே மொர்தெகாய் என்று தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு விரோதமாக, அந்த மனிதனை கொலை செய்யும்படியாக ஆமான் என்கிறதான ஒரு துஷ்டன் பண்ணின யோசனையின்படி ஒரு தூக்கு மரம் செய்யப்பட்ட அந்த ராத்திரியிலே. அல்லேலூயா. எந்த ராத்திரியில? ஒரு நல்ல மனிதனுக்கு, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளைக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக தூக்கு மரம் செய்யப்பட்ட அந்த ராத்திரியிலே யாருக்கு நித்திரை வரல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் யார்? அவனுடைய மூதாதையர் சவுனுடைய தகப்பன் கீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறோம். சவுலுடைய தகப்பனுடைய பேர் கீஸ். அது அந்த சவுலுடைய அந்த வம்சத்திலே பிறந்த இந்த மனிதன் எருசலேமிலிருந்து நேபுகாத் நேச்சரினாலே பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு சூசான் அரண்மனையிலே வாசலிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதன். அவன் தன்னுடைய சித்தப்பானுடைய பிள்ளையை, அவருடைய தாய் தகப்பன் இறந்த பின்பாடு தன்னுடைய பிள்ளை போல பராமரித்து அவளை கர்த்தருக்கேற்ற வழியிலே நடத்தி கொண்டு வந்த ஒரு நல்ல மனிதன். அந்த வஸ்தி என்கிற அந்த ராஜாத்தி தன்னுடைய கணவருக்கு ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ராஜா பட்டத்தை இழந்து விட்ட பிற்பாடு இந்த எஸ்தரையும்
இந்த மொர்தெகாய் அந்த ராஜாவினுடைய அரண்மனையில கொண்டு போய் விடுகிறான். அவன் கொண்டு போய்விட்டு அந்த எஸ்தர் அவளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த காலங்கள் நிறைவேறின போது ராஜாவின் கண்களுடைய தயவு கிடைத்ததினாலே ஆண்டவருடைய அநாதி திட்டத்தின்படியே அந்த வஸ்தியினுடைய அந்த பட்டம் இந்த எஸ்தருக்கு கொடுக்கப்படுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை எவ்வளவு உத்தமமான ஒரு பிள்ளையா இருந்தால் அந்த நல்ல பதவி கிடைத்த பிற்பாடும் கூட தன்னை வளர்த்த அந்த தகப்பனை போல தன்னுடைய தமையனுடைய பேச்சுகளுக்கு கட்டுப்பட்டு அதே வழிகளிலே அவள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய வளர்ப்பு முறைகள் அப்படிப்பட்டதா இருந்தது. ஏன்னா சாதாரணமான நம்ம சில பிள்ளைங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது, நான் கிராமத்தில் வளர்ந்தவன், சின்ன பிள்ளைங்க எல்லாம் சில பேர் டவுனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா அவங்கள கையாலேயே பிடிக்க முடியாது. நேற்று கூட நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சில பிள்ளைகள் கிராமத்திலேருந்து டவுனில் போய் எங்கள் கூட பெங்களூரில் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு அவங்க திரும்ப அந்த எந்த சபையிலேருந்து வந்தாங்களோ அந்த சபைக்கு போனாங்கன்னா அவங்க பண்ணுற ஸ்டைல், அவங்க பண்ணுற ஆடம்பரம், அவங்க பண்ணுற பேச்சு, சில காரியங்கள் எல்லாம் பிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த பெண் அவளுடைய வளர்ப்பு முறைகள் அது நேர்த்தியானதாக இருந்தபடினாலே, கர்த்தருக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டதினாலே அவள் தன்னுடைய நிலைமையை மறக்காமல் முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய தகப்பனை போலத்தான மொர்தெகாயினுடைய எல்லா சொல்லின்படியும் கேட்டவள் நடந்து வந்தாள். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு சூழ்நிலை வருகிறது. ராஜாவின் மேல வன்மம் வைத்த 2 பிரதானிகள் ராஜாவை கொலை செய்வதற்காக ராஜாவுக்கு எதிராக எழுந்து நிற்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு வாசலில் இருந்ததான மொர்தெகாய் அந்த எஸ்தரின் ராஜாத்தினுடைய வழியாக அங்கே ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறாள். அந்த காரியம் ராஜாவுக்கு வெளிப்பட்ட போது அவன் அதை விசாரித்து அது உண்மை என்று கண்டு கொண்டவனாக அந்த எந்த பிரதானிகள் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை பண்ணினார்களோ அந்த பிரதானிகளுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் மொர்தெகாய் இதை அறிவித்த பின்பும் கூட அவனுக்கு ஏற்றதான எந்த ஒரு நல்ல காரியமும் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு எது ஒரு சன்மானம் கொடுக்கணுமோ இப்படி ஒரு பெரிய காரியத்தை ராஜாவனுடைய உயிரையே ரட்சித்த இந்த பாதுகாத்த இந்த மனிதனுக்கு ஏதாவது ஒன்று அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் செய்யப்படவில்லை. எல்லாருமே மறந்து விட்டார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? அது நாளாகமம் புத்தகத்திலே, அதாவது டைரியில அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மொர்தெகாயின் மூலமாக இப்படியாக ஒரு குறிப்பு சொல்லப்பட்டதினாலே ராஜா தன்னுடைய உயிரை காத்துக் கொண்டார் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்பொழுது காரியங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ராஜா ஆமான் என்று சொல்கிறதான ஒரு ஆகாகியனை நான் அதை வாசித்திரும் போது அந்த இது யார் அப்படின்னு போட்டு பார்த்தப்போ அது ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்தது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் ஆகாகியன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் ஒரு அமலேக்கியன். எந்த சவுல் அந்த ராஜாவை ஆகாக் ராஜாவை கொலை செய்யாமல் விட்டானோ அந்த ஆகாகினுடைய வம்சத்திலே வந்த ஒரு மனிதன் என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. அந்த மனிதன் இப்பொழுது அவன் அறிகிறான், இந்த மொர்தெகாயை அவன் தான் உயர்த்தப்பட்ட போது அவன் வெளியே போனா எல்லாரும் அவனை வணங்கணும், எல்லாரும் அவனுக்கு அப்படியே நமஸ்கரிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் அந்த ராஜா பிறப்பிக்கிறார். இதை இவன் மொர்தெகாய் எப்போதுமே வாசல்ல தான் இருப்பான். ஆனால் இந்த ஆமான் இறங்கி வரும்போது மொர்தெகாய் ஒரு நாளும் அவனை சேவிக்கவில்லை, அவனுக்கு வணக்கம் சொல்லல, அவனுக்கு எந்த விதமான ஒரு நமஸ்காரம் அவன் பண்ணாததுனால ஆமான் அந்த படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவன் பார்க்கல, அவன் கவனிக்காம தான் போறான். ஆனா பக்கத்துல நின்ன ஆட்கள், அந்த வாசல்கா இருக்கிற சோல்ஜர்கள் என்ன பண்றாங்க, இவனை பார்க்கறாங்க. அந்த ஆமான் வர்றாரு, நீ எந்திரிக்க மாட்டேங்கிற, அவருக்கு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டவனா இவன் சொல்றான், மொர்தெகாய் சொல்றான், நான் யூதன், நான் யாரையும் வணங்காதவன், தேவனை மாத்திரம் நான் வணங்குகிறவன், மற்ற யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன், யாருக்கும் நான் வணங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னதுனால இப்ப அவங்க கொஞ்சம் தூண்டி விடுறாங்க. யாரு? அந்த வாசல்ல காவலுக்கு இருக்கிற காவலாளிகள் ஆமான்ட்டு லைட்டா தூண்டி விடுறாங்க. ஏ ஐயா, நீங்க எல்லாம் நீங்க வாசல்ல இருந்து இறங்கி வரும்போது நாங்க எல்லாரும் வணக்கம் சொல்றோம், ஆனா இங்க ஒருத்தன் இருக்கிறான் மொர்தெகாய்னு, அவன் யூதன் சொல்றான், அவன் யாருக்கும் வணக்கம் சொல்ல மாட்டானா, உங்களுக்கு அவன் வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறான், நீங்க வரும்போது கூட அவன் உட்கார்ந்தே தான் இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கோல் மூட்டி விடுறாங்க. லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடையோன் பொறுத்தானும் உடையோனுவன் நாய் பொறுக்காது அப்படின்னாங்க. அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகும்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நம்ம ஆசையாக வரவேற்பார்.
ஆனா வெளியே நின்று ஒரு 2 பேர் சத்தம் போட்டே இருப்பாங்க. யாரு? நாய். அதே மாதிரி ஆமான் கண்டுக்காம போயிட்டான். ஆனா அவனை மூட்டி விடுறது யாரு? வாசல்ல காவலுக்கு இருக்கிற 2 வீரர்கள், காவலாளிகள். இப்ப மூட்டி விட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. அது வரைக்கும் பார்க்காத அவன் இப்ப பார்க்கறான். ஆமா சரிதான் சொன்னாங்க, மொர்தெகாய் இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் நான் வந்தா எந்திரிக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க, எல்லாரும் அப்படியே கீழே விழுறாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அப்படின்னு அவனை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு அப்படியே குரூரம் வருது, கோபம் வருகிறது. அவன் நினைக்கிறான், இவன் யாரு? யூதனா? ஒரு காலத்தில் என் அப்பாவை, என் தாத்தாவை, அந்த என் மூதாதையரை கொலை செய்த அந்த யூதர்களா? இவர்களை மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ராஜா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் என்ன நினைச்சாலும் நடக்கும்னு யோசனை பண்ணினவனாக ராஜா கிட்ட போறான். நைசா பேச்சு கொடுக்கிறான். ராஜாவே, நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய ஜாதி பரம்பி இருக்கிறது. அவர்கள் நம்ம கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அவங்க நீங்க என்ன சொன்னாலும் அதற்கு விரோதமாகவே விகற்பமாகவே அவர்கள் செயல்படுகிற ஒரு ஜாதி. இந்த ஜாதியை நம்ம அழிக்கலைன்னா அந்த ஜனம் நமக்கு ஒரு பெருத்த அவமானத்தையும் நமக்கு ஒரு பெருத்த நஷ்டத்தையும் உண்டு பண்ணுவார்கள். அதனால அழிச்சிடணும், அதுக்கு அழிக்கிறதுக்கான செலவை நானே கொடுத்துறேன் அப்படின்னு ராஜாட்ட போய் சொல்றான். ராஜாவுக்கு எதுவுமே தெரியாது. மந்திரி சொல்றான், கேட்டுத்தானே ஆகணும். அவனும் சரின்றான். ஒரு நாள் குடிக்கப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் ஐயோ அலறி அடித்துக்கொண்டு ஓடுகிறான், தெரு தெருவா ஓடுறான். எஸ்தருக்கு அது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றான். ஐயோ எஸ்தர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, ரெட்டை உடுத்து கொண்டிருக்கிறான். எஸ்தர் அங்கிருந்து துணி அனுப்புறா. ஐயா நீ ரெட்டு உடுக்க கூடாது, நீ துணியை போத்திக்கணும்னு கொடுக்கிறான். அவன் அதை புறம் தள்ளி விட்டவனாக, என்னுடைய ஜனம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, நீ எதாகிலும் செய்தாக வேண்டும் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். அவளும் எஸ்தரும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு உபவாசம் இருந்து 3வது நாள் ஒரு பிளான் பண்றா. ராஜாவை அழைக்கிறா. ராஜாவை கூப்பிட்டு, ராஜாவே நீங்க வாங்க, என்னுடைய பந்திக்கு வாங்க, என்னுடைய விருந்துக்கு வாங்கன்னு ராஜாவையும் ஆமானையும் கூப்பிடுறா. ஆமான் போறான், எல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்றான். அந்த எழுதப்பட்டிருக்கிறது அந்த 5வது வசனத்துல, அதனுடைய 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. விருந்தெல்லாம் முடிஞ்சு அவன் வெளியே வரும்போது அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டானோ. ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன்பதாக எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். பயங்கர கோபம் வருது. இவனை இன்னைக்கே நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் போறான். ஒய்ஃபை கூப்பிடுறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான். அம்மா இங்க கேளுங்க, நான் எல்லாம் பெரிய சம்பத்துள்ளவன் ஆகிவிட்டேன், பயங்கர கௌரவம், ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானம், ஒரு கௌரவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவன் மட்டும் எனக்கு என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஒரு என்னுடைய மூதாதையர்களை அழித்த ஒரு ஜாதி, இந்த ஜாதியை நான் முழுசுமா அழிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட சொல்லும்போது அவன் ஒய்ஃப் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குது. கடைசி அந்த 14வது வசனத்துல என்ன கொடுக்குது அப்படின்னா, 50 முழ படிங்க. அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமா ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். என்னைக்கு செய்தான்? அன்னைக்கே உடனே அடுத்த நாளை இவனை தூக்கில போட்டாகணும், இதுக்கு மேல சகிக்க முடியாது அப்படின்ற ஒரு கோபத்தின் உக்கிரத்துல போய் அன்னைக்கே செஞ்சுட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அவன் ராஜாட்ட இதுதான் முதல் வேலையா செய்யணும் போகிறான். ஆனா அந்த ராத்திரியில தான் என் தேவன் ராஜாவுக்கு நித்திரையை கொடுக்கவில்லை. கரங்களை உயர்த்தி வரவில்லை சொல்லலாமே. நல்ல மனிதனுக்கு விரோதமாக அந்த தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்கிற அந்த நாளிலே ராஜாவுக்கு நித்திரை வரல. ஹல்லேலூயா. அவன் செய்த நல்ல கர்மங்கள் எல்லாம் அநேக நாட்களாய் எண்ணப்படாமல் போயிருந்தது, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அவன் ஒரு பயங்கரமான ஒரு நன்மையை செய்திருக்கிறான். ராஜாவை அவனுடைய எதிரிகளுடைய கையிலிருந்து ரட்சித்திருக்கிறான். ஆனால் செய்யப்படவில்லை. அவனுக்கு கைமாற செய்யப்படல, ஒரு கனம் கொடுக்கல, அவனுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லப்படல, எண்ணப்படாமல் போயிருந்தான். தேவைப்பட்ட அந்த ராத்திரியிலே
ராஜாவுக்கு கர்த்தர் நித்திரை அருளவில்லை. ஹல்லேலூயா. நம்மளே அநேகர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம அநேகருக்கு நன்மையை செய்திருக்கிறோம், தியாகமாய் நிறைய உதவி செய்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப நண்பர்களுக்காக இருக்கலாம், அண்ணனுக்காக இருக்கலாம், தம்பிக்காக இருக்கலாம், நம்மை சேர்ந்தவர்களுக்காக இருக்கலாம், குடும்பத்தினுடைய மற்ற நபர்களுக்காக இருக்கலாம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவைப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்ம அள்ளி அள்ளி வழங்கி இருக்கலாம், காசை வழங்கி இருக்கலாம், பொருளை வழங்கி இருக்கலாம், வியாதிப்பட்ட நேரத்தில் கூட இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நன்றி கூட அவர்கள் சொல்லாதவர்களாக நம்ம அந்த அந்த ஒரு நன்றி அவன் காமிக்கலையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாறாக நமக்கு விரோதமாக செயல்பட்ட அநேக தருணங்கள் உண்டு. அதனால நம்ம சோர்ந்து போய் ஏன் இந்த நன்மை செஞ்சோம், ஏன் இவங்களை காப்பாற்றணும், ஏன் இவங்களுக்கு தேவையான நேரத்தில் செஞ்சோம், இனி யாருக்குமே நன்மை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஆக்சுவலாக இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நன்றியே இல்லாத ஜனம், நன்றியே இல்லாத ஜனம். இருதயத்தை அப்படியே வெட்டி சுட சுட ரத்தம் ஒழுக ஒழுக அந்த ஜனத்துக்கு கையில் நம்ம கொடுத்தா கூட இதுதான் உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்குற ஒரு ஜனம். நெஞ்சில் ஈரமே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜனம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு பேச ஆரம்பித்தார். அநேகருக்கு நீங்கள் செய்த உதவிகள் மறக்கப்பட்டது மாத்திரமல்ல, யாருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு தருணம் வரும்போது நீங்க அப்படியே கவலையால தெரு தெருவாய், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், என்னை அழிக்க பார்க்கிறார்களே என்று நீ அங்கலாய்த்து ஓடும்போது கர்த்தர் ராஜாவுக்கு நித்திரை வர பண்ணுவதில்லை. ஹல்லேலூயா. ஏற்ற தருணம் உனக்கு உண்டு. உனக்காக கர்த்தர் நியமித்த ஒரு காலம் உண்டு. நீங்கள் காலத்திலே நீங்கள் செய்த உதவிகள் மறக்கப்பட்டவர்களை போல இருக்கலாம். ஆனால் உனக்கு எதிராக எல்லாரும் எழும்பி நின்று சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாக மாறி நிற்கும் போது கர்த்தர் எவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டுமோ அவர்கள் இருதயத்திலே அந்த ராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்வார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீங்க செய்த நன்மைகள் ஒரு நாளும் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து அவைகள் மறக்கப்பட்டு போவதில்லை. அது எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, உன்னுடைய தான தர்மங்கள், நீ செய்த நன்மைகள் எல்லாம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கும். ஏற்ற நாட்களிலே அது உன்னை தேடி வரும். யோசேப்பு நல்ல கனிதரும் திராட்சை செடியா இருந்தான். அவனை எல்லாரும் விரோதிச்சாங்க. அவன் நன்மை செஞ்சவங்க கூட மறந்து போயிட்டாங்க. ஆனா சரியான கர்த்தருடைய வேளை வந்த போதோ அப்படியே சிறைச்சாலையிலிருந்து அலேக்க தூக்கிட்டு பிரதான மந்திரியாக அவன் உட்கார வைக்கப்பட்டான். கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லலாமே. வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். நீதிபதிகளின் புஸ்தகம், திருப்பிக் கொள்வோம். சில வசனங்களை நம்ம வேகமா வாசிக்கலாம். 3வது அதிகாரம் அதனுடைய 27, 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஓ எஸ், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது யாருக்கெல்லாம் செய்யணும் நீ நினைக்கிறியோ, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அதை செய்யாம நீ இருக்காதப்பா, நீ இருக்காத. அடுத்த வசனம், உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. கர்த்தர் அதை பார்க்கிறார். யார் பார்க்கிறது? நம்ம உதவி செஞ்சவங்களை நம்ம மறந்து விடலாம். நம்ம யாருக்கெல்லாம் அந்த சமயத்திற்கு ஏற்றபடி நம்ம உதவி செஞ்சோமோ அவங்க நம்ம செஞ்ச அந்த உதவி அவர்கள் மறந்து போனாலும் மறவாத ஒருவர் மேல இருக்கிறார். அவர் மறக்க மாட்டார். நீங்க செஞ்ச ஒரு சின்ன உதவியும் கூட, இந்த சிறியல் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கலசம் தண்ணி, ஒரு கப்பு தண்ணி
ஒரு கப்பு தண்ணி நீங்க யாருக்கா உதவி செஞ்சிருந்தா கூட கர்த்தர் தம்முடைய கணக்கில் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நீங்க இந்த பகுதியை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதியில் ஒன்று, வேதத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பகுதி இந்த பகுதி. அதை வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 7 முதல் 10 வசனம் வரைக்கும் கொஞ்சம் வேக வேகமா நம்ம வாசிங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி வேதத்தில். உபாகமம் 15வது அதிகாரம் 7 முதல் 10. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் அவன் மேல் உன் வன்கண் வைக்காத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, சுருக்கமா சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்த போது ஒரு திட்டத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எத்தனை பேர் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட கடவுது. இதுதான் அந்த பிரமாணம், ஆண்டவர் கொடுத்த பிரமாணம். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தேவை நிமித்தம் இன்னொருத்தன் போறான் கடன் கேட்கறதுக்காக. அப்ப கடன் கேட்கிறவன், ஐயோ 7வது வருஷம் அந்த விடுதலை பண்ணுகிற வருஷம் வரப்போகுது, அடுத்த வருஷம் தான் அது, நான் இவனுக்கு கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இவனுக்கு நிர்வாகம் இல்லை, இவன் எனக்கு திரும்ப தர முடியாது, அதனால இந்த கடன் கொடுத்த அந்த காசு அந்த பொருள் அப்படியே நம்ம விட்டுறணும், அது எனக்கு திரும்ப கிடைக்காது என்று ஒரு எண்ணத்தோடு அவன் செயல்படக்கூடாது. அதான் நார்மலாக நம்ம எல்லாரும் அப்படிதான் யோசிப்போம். இவன் நம்ம ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா என்ன யோசிப்போம்? கொடுத்தா திரும்ப வருமா வராதா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கடன் கேட்டாச்சுன்னா உன்கிட்ட இருக்குது அப்படின்னா வருமா வராதான்னு பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காது. அது அடுத்த வருஷம் நீ தள்ளுபடி பண்ணிவிட வேண்டிய வருஷமா இருந்தாலும் கூட, தள்ளுபடி பண்ணப்பட வேண்டிய வருஷமா இருந்தாலும் கூட, இவனுக்கு கடன் கொடுத்தா இவன் திரும்ப தருவானா அப்படின்னு கூட யோசிக்காத, கொடுத்துரு. அவன் தரலைனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தரலைனாலும் யார் தருது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் தருவேன். ஹல்லேலூயா. ஐயா, உன்னை கண்ட்ரோல் பண்றது முழுசு நான். நீ என் நிமித்தமாக நான் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசிக்காம நீ நன்மையை செஞ்சுட்டேன்னா அவன் தருவானா? அவன் இந்த நன்மைக்கு பாத்திரமானான்னு கூட யோசிக்காம கடன் கேட்ட அந்த ஒரே வார்த்தை நிமித்தம் எளியவன், அவனுக்கு அவசியப்படுது, அவன் அர்ஜென்ட்ல இருக்கிறான், கொடுத்துட்டேனா அவன் தரலைனாலும் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, சோர்ந்து போகாதருங்க. யாருக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ உங்களால் இயன்ற வரைக்கும் அது ஒரு நல் வார்த்தைகளா இருக்கலாம், உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தையா இருக்கலாம். சிலர் போய் சோர்ந்து போய் இடிந்து போய் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, போய் தட்டி எழுப்பி விடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறான், ஒரு பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, திடீரென்னு அநேகர் ஏமாத்தினதுனால பல கோடி கடன். அவர் இன்னைக்கும் அந்த கடன்ல இருக்கிறாரு. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர் போய்கொண்டிருக்கிற அந்த சபை ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சகோதரன்ட்ட போய், பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், எல்லாம் சரியாயிரும், உங்களால் இந்த கடனை மீட்க முடியும், கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அவரை ஆறுதல் படுத்தி தட்டி கொடுத்து, முயற்சியை விட்டுறாதீங்க பிரதர், முயற்சியை விட்டுறாங்க பிரதர். கடன் கம்மியானுச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் எனக்கு தெரியும் ஐயா.
வாழக்கூடிய எந்த சாத்தியமும் இல்லை. வாழ்வதற்கு எந்த சாத்தியமும் இல்லை ஐயா. அந்த சபையினர் கொடுக்கிற அந்த ஊக்கம், அந்த ஜெபம், அந்த சப்போர்ட் ஒரு மனிதனை இன்றைக்கும் உயிரோடு நிறுத்தி இருக்கிறது. ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஜெபிக்கலாம் பிரதர், கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன், தட்டி கொடுங்க, சோர்ந்து போகாதீங்க, வியாதியா ஜெபிக்கலாம், நிச்சயமா சுகமாகும், உங்க சப்போர்ட்ல நாங்க இருக்கிறோம், முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள், நன்மையானவைகளை செய்து கொண்டே இருங்கள், கணக்கு பார்க்காதீங்க. நான் அவனோட தேவையான சமயத்தில் போய் நின்ன, என் சமயத்துக்கு அவன் வரல, எனக்கு அவன் உதவி செய்யல, என்னோட கூட நிக்கல, எனக்கு விரோதமா பேசுறான். டோன்ட் வரி, நெவர் மைண்ட், நெவர் மைண்ட், நெவர் மைண்ட். எல்லா காரியங்களையும் நீ செய்த ஓரொரு கணக்கையும் அந்தந்த ஜனம் டைரியில எழுதி வச்சிருக்கிறோம் தெரியல, ஆனா ஒருவருடைய டைரியில முத்து முத்தா இருக்குங்க, முத்து முத்தா இருக்கு. அது மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிற என் பரம தகப்பன். சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய முடிக்க விரும்புகிறேன் 40வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 41வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3வது வாக்கியங்களை நாம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேலும் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். அல்லேலூயா. யாருக்குங்க? யாருக்கு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தையா இருக்கிறீங்களா? பரிதைக்கப்படுகிற ஜனங்கள் மேல, துக்கத்திலே உழலுகிற ஜனங்கள் மேல, ஐயோ ஒன்றுமில்லாமல் வறுமையில் இருக்கிற ஜனங்கள் மேல, பிரச்சனையில் இருக்கிற ஜனங்கள் மேல, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மேல சிந்தியா இருக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு கையை கொடுத்து சொல்லுங்க, சிறுமைப்பட்ட ஓ ஜனத்தின் மேல சிந்தியா இருக்கிற நீ பாக்கியமுள்ளவள், பாக்கியமுள்ளவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரு தெரியுமா துணை? கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் துணை, கர்த்தர் துணை. மனுஷன் கைவிடலாம், மனிதர்கள் எல்லாம் உனக்கு எதிராக வந்து இருக்கலாம், ஆனால் யார் உன்னை விடுதலையாக்க முடியுமோ அந்த ராத்திரியிலே அந்த மனிதனுக்கு தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பதில்லை. நீ விடுதலை ஆகிற வரைக்கும், நீ சிங்க கபிலிருந்து வெளியே ஆகிற வரைக்கும் ராஜா அழுதுகிட்டே இருப்பாரு, ராஜா புரண்டுகிட்டே இருப்பாரு, அவருக்கு தூக்கம் வராது. நீ நன்மை செய்தவன், நன்மை செய்தவன். கர்த்தருடைய கணக்கு புத்தகத்திலே உன்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நீ மறக்கப்படுவதில்லை, உன்னுடைய தான தர்மங்கள் மறக்கப்படுவதில்லை. அவைகளெல்லாம் பொன் எழுத்துக்களாக என் தகப்பனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நீ எழுந்து நின்று ஜெபிக்கீங்களா, உட்கார்ந்து ஜெபிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. கடைசி ஜெபம் எப்படி பண்ணுவாங்க? எழுந்து நின்று தானே, உட்கார்ந்தா இல்லை எழுந்தா? ஓகே, எப்படி நீங்க உங்களுக்கு ஜெபிக்க வழக்கமோ அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறதுக்கு ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, இனி நன்மை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நன்மை செஞ்சு செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன், நன்மையே செய்யக்கூடாது. நான் நன்மை செஞ்சவங்க எல்லாம் என்ன மறந்துட்டாங்க, கைவிட்டாங்க, விரோதமா வந்தாங்க, இன்னும் செய்யக்கூடாதுன்னே நினைச்சிட்டு இருந்தேன். நீர் என்னோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்மை செய்வதில் நான் இனி சோர்ந்தே போக மாட்டேன். இதுதான் உங்களுடைய ஜெபம். வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. praise the lord, praise the lord, praise the lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. praise the lord. வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், கர்த்தர் பேசி இருக்கிறார், கர்த்தர் பேசி இருக்கிறார். எனக்கு நன்றா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ராத்திரி ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கலைங்க. இந்த செய்தி என் உள்ளுக்குள்ள அடைப்பட்ட நெருப்பை போல எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 4 மணிக்கு தான் நல்லா தூங்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் நிச்சயமாக பேசி இருக்கிறார். உன்னுடைய நன்மைகள் எல்லாம், நீ செய்த எல்லா தான தர்மங்களும் தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எனக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. இனி நன்மை செய்ததற்கு நான் யோசிக்க மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகள் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு வந்த ஆபத்து நேரத்தில் அவனை பாதுகாக்க அவன் எடுத்த பிரயாசங்கள் அந்த நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குரிய உபகாரம், நன்மை, மேன்மை மொர்தெகாய்க்கு செய்யப்படலை. ஆனால் என்றைக்கு மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய ஆபத்து, தூக்குமரம் செய்யப்பட்டதோ, அன்று ராத்திரியிலே கர்த்தர் ராஜாவுக்கு தூக்க வராதபடி அந்த நடபடி புஸ்தகங்களை வாசித்து மொர்தெகாய் ராஜாவாகிய தன்னை காக்க அவன் என்ன செய்தான் என்பதை வாசித்து, அந்த வேளையிலே ஆமான் மொர்தெகாயை தூக்கி போட ஒரு தூக்கு மரத்தை செய்துவிட்டு ராஜாவிடத்தில் அனுமதி கேட்க வரும்போது ராஜா அவனை பார்த்து சொல்கிறார், அரண்மனை முற்றத்தில் இருக்கிறது யார்? ஆமான் ராஜாவை பார்க்க வந்திருக்கிறான் என்று அவனுடைய பிரதானிகள் சொல்றாங்க. அப்பொழுது ராஜா சொல்ற, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் என்று ஆமான் மந்திரி இடத்துல கேட்கிறார். அப்பொழுது ஆமான் மந்திரி தனக்கு தான் ராஜா கனம் செய்வார், தன்னைத்தான் உயர்த்துவார் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறான். இப்படி ராஜா ஏறுகிற குதிரையில் அவன் ஏற்றப்பட வேண்டும். ராஜா உடுத்துகிற வஸ்திரம் அவனுக்கு உடுத்தப்பட வேண்டும். ராஜாவுடைய சிரசில் வைக்கிற கிரீடம் வைக்கப்பட வேண்டும். அவனுக்கு முன்பாக தென்றலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பதாக அவனை பறைசாற்றுவிக்க, அவனை கனப்படுத்த முன்னாலே ஆட்கள் அவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று. அப்படி ராஜா நீ சொன்னபடி ஒன்றும் தவறாதபடி அப்படியே போய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற அந்த மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்வதை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்த வேண்டிய நேரம் வந்தது. அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறவர். நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்து அவங்க எனக்கு தீமை செய்கிறாங்களே பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்பி நமக்கு நன்மை செய்யக்கூடிய திராணி இருக்குதா, பலன் இருக்குதா, பொருள் இருக்கிறதா, நீங்க நன்மை செய்யுங்க. கர்த்தர் பிரதிபலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். கர்த்தருடைய நல்ல வார்த்தைக்காக நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்த உனக்கு மேன்மை இல்லையோ? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாகிவிட்டது? ஆண்டவர் குறுக்கிடுகிறார் காயினை இடத்துல. நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு. கலாத்தியர் 6 வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று ஏற்ற அறுவடை செய்கிற ஒரு காலம் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் சோதரிக்கலாமா? சோதரியாம் சோதரியா 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 சோதரி. ஒரே ஒரு சரணம் பாடி முடிக்க போறோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பிதாவே சோதரிக்கிறப்பா, தேவ மனிதர் மூலமாக ஆவியானவர் பேசின நல்ல வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக 30, 60, 100 பலன் கொடுக்கட்டப்பா.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமாக அந்த மொர்தெகாயை போல நாங்கள் ஆண்டவர் தேவனை வணங்குகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துவர்களாக, உலக காரியத்தை ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களாகிறாதபடி, உலக மேன்மையை ஆராதிக்கிறவர்களாகிறாதபடி, ஆமான் மூலமாக ஏதாவது தனக்கு நன்மை வரும் என்று அநேகர் அவனை வணங்கினார்கள். மொர்தெகாயோ தேவனிடத்தில் இருந்து மாத்திரம் தனக்கு நன்மை வரணும் என்று சொல்லி கர்த்தரே வணங்குகிறவனாயிருந்த மொர்தெகாயை நீங்கள் கைவிடலப்பா. கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது, ஆனால் அவனை கைவிடாமல் கரம் பிடித்து அவனை உயர்த்தினீங்க. அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய பாத படியிலே கொண்டு வந்தீங்க. அப்படியாக நீர் ஆண்டவரே, நாங்கள் மொர்தெகாயை போல மனுஷனிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறவராய் கர்த்தரே நோக்கி பார்க்க, ஆண்டவர் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் உண்மையே நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆசை அதுபோல ஆண்டவர் இந்த மொர்தெகாய் தனக்கு பிரதிபலன் கிடைக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு ஆக்கல. ராஜாவுக்கு ஒரு ஆபத்து ஆகையினால பிரதிபலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ராஜாவை அவன் பாதுகாக்க முயற்சி எடுத்தான். ஏற்ற நேரத்தில் அதற்குரிய பிரதிபலனை நீங்க கூட்டி வழங்கினீங்க. அதுபோல நாங்கள் செய்கிற அந்த சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று சொல்லிக்கீங்க. நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்குரிய பலனை அடைவான் என்று சொல்லிக்கீங்க. நாங்கள் அப்படியே பலனை பெற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை வைத்திருக்கீங்க. நேரம் வரும்போது பிரதிபலனை நிறைவாய் கொடுக்கிற தேவன். உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதடி காத்துக்கொள்ளுங்க. உடைய தாசனை எங்கள் மத்தியில் நல்ல சாட்சிகளை கேட்டோம். ஒரிசாவில் அவங்க செய்கிற நல்ல ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க அந்த கிராமங்களிலே தெருக்களிலே போய் கண்ணீரோடு அவங்க அழுது ஜெபித்தாங்க. ஜெபித்த ஒவ்வொரு இடங்களிலும் ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டிருக்கிறீர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று கேட்டோமே. அப்படியாக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க, கண்ணீரோடு உபாசிக்க, கண்ணீரோடு துதிக்க, கண்ணீரோடு நாங்கள் ஊழியம் செய்ய, சுவிசேஷத்தை விதைக்க, இயேசுவை உள்ளங்களில் விதைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. வசனம் பேசி நம்முடைய தாசனை குடும்பத்தையும் ஊழியத்தையும் இன்னும் 1000-16 பெருக செய்யுங்க. அங்கே கட்டிக்கொண்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நேர்த்தியாய் கட்டப்பட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக அதற்காக கொடுக்கிற மக்களை வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்று கொடுக்கிற மக்களை எழுப்புகிறாக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் யாவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை பிறந்து இருப்பதாக. ஆம்.